அவர் ஜெயிக்கணும்னு நான் மண் சோறெல்லாம் சாப்பிட்டேம்மா. தெரு தெருவா பிரச்சாரத்துக்கு போனேம்மா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவரை ராஜினாமா பண்ணாருன்னா என்ன அர்த்தம்? நல்லா கேளுங்க. அதான் இந்த அரசியல்வாதிகளை நம்பவே கூடாது. அவங்கள எதிர்த்து போராட கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் இல்லன்னு நினைக்கிறாங்க. அவங்க நிப்பாங்களாம், இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்கள ஜெயிக்கவும் வைப்பாங்களாம். திடீர்னு தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவரோட மருமகளை நிக்க வைப்பாராம். அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்கணுமா? எலெக்ஷன் நடக்கிறதுல ஒரு விஷயமே கிடையாதுக்கா. இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு அரசாங்கத்தோட பணம் எவ்வளவு கோடிகள் செலவாகும் தெரியுமா? அந்த காசு யாரோடது? உங்களோடது. நீங்க கட்டுற வரி பணம் தான். இப்படி மக்களை ஏமாத்தி, மக்களோட வரி பணத்தை ஏமாத்தி, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத எம்எல்ஏ திரும்பவும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா? அவங்க நிறுத்தின ஆளு திரும்பவும் சட்டசபைக்கு போகணுமா? அப்படி போனா அவங்களால என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். ஒண்ணு பை எலெக்ஷனை தடுக்கணும், இல்ல அதையும் மீறி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அவங்க மருமகளை தோக்கடிக்கணும். இல்லனா நம்ம காலத்துக்கும் கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். மாமா, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா? இல்ல மாமா, அது பரவாயில்ல, சொல்லுமா. நீங்க எடுத்த முடிவை மாத்திக்க சொல்லி யாரும் பேச முடியாது. ஏன்னா நீங்க சரியாதான் யோசிப்பீங்க. இருந்தாலும் என் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. என்னம்மா சொல்ற? நான் எம்எல்ஏக்கு நிக்கல மாமா. மீனா, நான் இது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எடுத்த முடியுமா? இல்ல மாமா, அத்தை இருக்காங்க, துளசி இருக்கா. அவங்க 2 பேர்ல நீங்க யாரையாச்சும் நிறுத்தலாம்ல. ஏற்கனவே துளசிக்கு தொகுதியில நல்ல பேர் இருக்கு மாமா. ஃபேமஸாவும் கூட இருக்கா. அவளை நீங்க எம்எல்ஏவா நிக்க வச்சா ஈஸியா ஜெயிச்சாரலாம் மாமா. அது போக அத்தை மேல கூட நிறைய சிம்பத்தி இருக்கு. அவங்கள கூட நிக்க வைக்கலாம். இந்த பதவி அதிகாரம்லாம் எனக்கு வேணாம் மாமா. மீனாட்சி, நான் எடுத்த முடிவு சரியா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல மாமா. இருந்தாலும் இத்தனை நாளா என் பிள்ளைங்கள தான் அரசியல் வாரிசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களையும் மீறி நீ எனக்கு உதவி பண்ணிருக்க. தலைவர் கைக்கு அந்த வீடியோ போச்சு. அவர் என்னை கூப்பிட்டு ராஜினாமா பண்ண சொன்னார். வெளியே தெரியாம இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சு போச்சு. இதுவே மீடியாவுக்கு போயிருந்தா, எதிர்கட்சிக்காரங்க கையில அந்த வீடியோ கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என் அரசியல் வாழ்க்கையே மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட அரசியல் எதிர்காலமே அழிஞ்சு போயிருக்கும். இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நீதான் காப்பாத்திருக்கமா. நீதாமா இந்த பதவிக்கு தகுதியான ஆளு. இத யார் சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதில்ல. இங்க பார், ஜெயிக்கிறத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த பார், என் மொத்த சொத்தை வித்தாவது நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். மாமா. மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மா இதெல்லாம்? இல்ல மாமா, இப்படி ஒரு குடும்பத்துக்கு மருமகளா வந்ததுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணனே தெரியல. எங்க அப்பா என் கூட இல்லன்னு எவ்வளவு நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன் மாமா. ஆனா நீங்க அது காட்டிலும் மேல இருக்கீங்க. ரொம்ப நன்றி மாமா. என்னம்மா இது? நாம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா தொகுதிக்குள்ள சின்ன சின்ன சில்லற பசங்க எல்லாம் நமக்கு எதிரா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மாமா. ஆனா உனானா இவங்க வேற கொடிய புடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. தொகுதியில பை எலெக்ஷன் நடந்தா இவங்களுக்கு என்ன? சந்தோஷமா அனுபவிக்க வேண்டியது தானே. காசு மழை கொட்டும். பை எலெக்ஷன்னா தொகுதி மக்கள் சந்தோஷமா தானே இருப்பாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000ல இருந்து
20,000 வரைக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வாரி வாரி கொடுப்பாங்க. வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு போராட்டம் பண்றாங்க. போராட்டம். முட்டா பசங்க. இத புரியுமா? நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்க எல்லாரையும் அங்க இருந்து அடிச்சு துரத்த சொல்றேன். மாமா மாமா அதெல்லாம் வேணாம் மாமா. அப்புறம் இப்ப நீங்க போலீஸ் அனுப்புனா மக்களுக்கு எதிராக காவல்துறையை தூண்டி விடுறீங்கன்னு உங்க பேரு கெட்டு போயிடுமாமா. இப்ப வேற என்ன பண்றது? இவங்களை எல்லாம் வளர விடக்கூடாது. அவங்க போராட்டமும் நிக்கணும், ஆனா அதுல நம்ம பேரும் அடிபடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது யோசிப்போம் மாமா. சரி, என்ன பண்ணலாம் நீதான் சொல்ல. நம்ம ஆளுங்க 4-5 பேரை அந்த போராட்டக்காரங்களோட கூட்டத்தோட சேர்த்து விட்டு அத கலவரமா மாத்துனா யாருக்கும் சந்தேகமே வராது மாமா. அரசியல்ல எம்எல்ஏவுக்கு நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அரசியல்வாதி ஆயிட்டியம்மா. பரவாயில்ல, தெளிவா தான் யோசிக்கிறேன். ஏமாமா, உங்க கூடவே இருக்கேன், உங்க மருமக நானு. இது கூட செய்யலனா எப்படி மாமா? சரிம்மா, இப்படித்தான் இருக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன்.